ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சத்யா ராகு சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம பத்மா நேராக ஜானகிட்ட இங்கே பாருங்கக்கா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்க வேணாம். இந்த குடும்பத்துக்காக மாயா நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கா. அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு வேறு எதுவும் தப்பு பண்ணிடுவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது. சின்ன ஒழுங்காக தான் இருக்கான், ஆனால் மாயா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அவனை ஒழுங்காக நடந்துக்க சொல்லுங்க அப்படின்னுட்டு பத்மா அங்கேருந்து போனதும் ஜானகி செம்மையாக கோவப்படுறாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பம் தலை நிமிர்ந்து இருக்குன்னா அதுக்கு காரணமே மாயாதான். உன் புள்ள சீனு ஒழுக்கமாக இருக்கான்னு சொல்லிட்டு போறியே, இந்த பிரச்சனைகள் இவ்வளோ குழப்பத்துக்கு காரணம் சீனு தான் பத்மா. இது தெரிஞ்சா நீ எப்படி தாங்கி பண்ணிதான் எனக்கு புரியல அப்படின்னு ஜானகி யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜானகி மாயாவுக்காக பால் எடுத்துட்டு நேராக மாயாவை பார்க்க வராங்க. எதுக்கு பெரியம்மா உங்களுக்கு இந்த சிரமம், என்னை கூப்பிட்டுருக்க, நானே வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மாயா, நீ பால் குடிச்சிட்டு தூங்கு, அப்போதான் தெம்பா இருக்கும் அப்படின்னதும் மாயாவும் பால் குடிக்கிறாங்க. என்ன பெரியம்மா ஏன் அப்படி பாக்குறீங்க? இல்ல இங்க பாரு, யாரு என்ன சொன்னாலும் சரி மாயா, எனக்கு உண்மையில முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னதும் எதுக்கு பெரியம்மா இப்போ திடீர்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்படி பேசுறேன்னு என்னால சொல்ல தெரியல மாயா. ஆனா சொல்ல போனா இந்த வீட்டோட நம்பிக்கையே நீ மட்டும்தான் மாயா. எனக்கு அடுத்ததா இந்த குடும்பத்தை நல்லபடியா கட்டி காப்பாத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னதும் கவலைப்படையாதீங்க பெரியம்மா, என் அம்மாவால பண்ண முடியாத நிறைய காரியங்கள் இருக்கு. அதை நான் என் அம்மாவுக்கு சார்பா இருந்து கண்டிப்பா பண்ணுவேன். எந்த கௌரவம் எந்த உயிரெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் நான் மீட்டு கொடுப்பேன், கவலைப்படாதீங்கிற மாதிரி சொன்னது இது போதும் மாயா, இந்த ஒரு வார்த்தை போதுங்கிற மாதிரி ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்ட. இந்த பக்கம் பார்த்தோம்னா சாரு யோசிக்கிறாங்க. அப்பனா சீனு மனசுல இப்பவும் மாயா இருக்கா, எப்படியாச்சும் கூடிய சீக்கிரமே சீனுக்கு எனக்கும் கல்யாணம் நடந்துடணும், இல்லைன்னா எப்படியோ அந்த மாயா மனசை மாத்தி மறுபடியும் தன்னை காதலிக்க வச்சிருவாங்க சீனுங்கிற மாதிரி மாயா அந்த இடத்துல ரொம்ப நம்ம சாரு ரொம்ப மோசமா யோசிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா நேரா நம்ம சாரு அவங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா கடைசியா அந்த ரகுராமே மாயா சீனோட காதல ஏற்றுக்கொண்டு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. நீங்க தான் எப்படியாச்சும் கூடிய சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னதும் கவலைப்படாதமா, நாளைக்கே வீட்டுக்கு பேசுற அப்படின்னுட்டு மகாலிங்கம் நம்ம ரகுராம் வீட்டுக்கு வராங்க. வாங்க சம்பந்தி, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இல்லைங்க, எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, அதான் கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை குறிச்சிடலாம்னு வந்திருக்கேன் அப்படின்னதும் என்னது திடீர்னு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல எப்போவாச்சும் சீனிச்சாரு கல்யாணம் நடக்கிறது தானே, அதான் முன்கூட்டியே நடத்திட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னதும் சரிங்க எல்லாம் ஓகே தான், ஆனா நாங்க புவனேஸ்வரி ஃபேமிலி கிட்டே பேசணும். ஏன்னா நம்ம தனா கல்யாணமும் சீனு கல்யாணமும் ஒரே மேடையில நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னதும் அதுக்கு என்ன அவங்களையும் கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னதும் உடனே ரகுராம் நேரா புவனேஸ்வரிக்கு போன் போட்டு விஷயத்த சொன்னதும் அதுக்கு என்ன ரகுராம் இப்பவே கிளம்பி வர அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி டீமும் வராங்க. இங்க பாருங்க, சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம், இப்போ நாங்க திடீர் கல்யாணம் பண்ற நிலைமையில இருக்கோம், அதனால நம்ம சீனு கல்யாணத்தையும் சாரு கல்யாணத்தையும் ஒரே மேடையில நடத்தலான்னு இருக்கோம். சோ கூடிய சீக்கிரமே வார முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சிடலாமா அப்படின்னு கேட்டதும் என்ன ரகுராம், எனக்கு இந்த கல்யாணம் நாளைக்கு நடக்கிறனாலும் எனக்கு சம்மதம் தான், நீங்க போய் என்கிட்ட அனுமதி எல்லாம் கேட்டுட்டு தாராளமா கல்யாண டேட்டை குறிங்க அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் சீனு மாயாவை செம்மையா முறைக்க